எல்லாவற்றை விட உங்களுடைய இறைவன் உங்களை பற்றி நன்கு அறிந்தவன். இது அன்ஷாக்கும் மினல் அர்ல், அவன்தான் உங்களை பூமியிலே வெளிப்படுத்தி கொண்டு வந்தான். வைது அந்தும் அஜின்னத்துன் ஃபீ புத்தூனி உம்மஹாத்திக்கும், நீங்கள் எல்லாம் தாயுடைய கருவறையிலே சிசுக்களாக இருந்தீர்கள். அந்த சிசுக்களாக இருந்தவர்கள் நசுக்கி ஒன்றுமில்லாமல் ஆக்கி இருக்கலாம். அந்த இருட்டு அறையிலே ஒன்றுமில்லாமல் ஆக்கி இருக்கலாம். சுவாசத்தை தந்தான், உணவை தந்தான், பாதுகாத்தான். என்னை புரிந்து கொள்ளுங்கள், நான் தான் உங்களை பற்றி நன்கு அறிந்தவன் என்று ரஹ்மான் சொல்லி காண்பிக்கிறான். சர்வ உலகையும் படைத்து காத்து ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாயனான அந்த ஓர் இறைவன் சொன்னான், என்னை புரிந்து கொள்ளுங்கள், உங்களை நான் விளங்கி வைத்திருக்கிறேன், உங்களை நான் விளங்கி வைத்திருக்கிறேன். நீங்கள் எனக்கு துரோகம் செய்கிறீர்கள், பெற்றோரை கடவுளாக மாற்றி விடுகிறீர்கள், உறவுகளை யாராவது ஒருவர் இறந்து விட்டால் கடவுளாக மாற்றி விடுகிறீர்கள், திறமையான விஞ்ஞானி இறந்து விட்டால் கடவுளாக மாற்றி விடுகிறீர்கள், வித்தியாசமான உருவங்களை எல்லாம் சமைத்து இதுதான் கடவுள் இதுதான் கடவுள் என்று சொல்கிறீர்களே. இல்லை இல்லை, பிடரின் நரம்பை விட மிக மிக சமீபமாக நான் இருக்கிறேன் என்று அல்லாஹ் தன்னை குறித்து அழகாக அற்புதமாக சிலாகித்து சொல்லும் போது சரணடையாமல் இருக்கலாமா? நம்முடைய இறைவன் யார் என்று கேள்வி எழுப்பலாமா? ரஹ்மான் என்றால் என்ன, நாங்கள் கட்டுப்பட முடியுமா, முடியாது என்று பேசலாமா? இல்லை சகோதர சகோதரிகளே, நாம் அல்லாஹ்விற்கு சரணடைந்து விடுவோம். எங்கள் இறைவன் தூய்மையானவன். இறை தூதரை அனுப்பி இம்மனித சமூகத்திலே நிம்மதியோடு சந்தோஷத்தோடு சுபிட்சத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக இறைவன் என்னை நீ நேசிக்க வேண்டும் என்றால் மனித சமுதாயத்தை நீ நேசி, மனித சமுதாயத்தை நேசி, அவர்கள் மீது பாசத்தை காட்டி அவர்களோடு அரவணைத்து வாழ். அதன் மூலமாக என் அருளை நீ பெற்றுவிடலாம் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். இறை அருள் வேண்டும் என்றால் நீங்கள் கண்டிப்பாக மனித சமுதாயத்தின் மீது அக்கறை காட்ட வேண்டும், அன்பு காட்ட வேண்டும். இறைவனை பயந்து, இறைவனை அஞ்சி, மகா சக்தி மிக்க இறைவன் நாளை மறுமை நாளில் ஒட்டுமொத்தமான மனித சமுதாயத்தை நிப்பாட்டி வைத்து, நீங்கள் சொர்க்கவாசிகள், நீங்கள் என்னை வணங்கினீர்கள், நீங்கள் என்னை விசுவாசித்தீர்கள், எனக்கு எந்த கூட்டாளியும் ஏற்படுத்தவில்லை, எனக்கு எல்லா வகையிலும் விசுவாசமாக நடந்து மனித நேயத்தை நிலைநாட்டினீர்களே, உதுகுலூஹா பிஸலாம், போங்க சொர்க்கத்திற்கு, சந்தோஷமாயிருங்கள், இன்பத்தோடு வாழுங்கள் என்று சொல்வான். அதே நேரத்திலே இறைவனை புரியாமல் இறைவனுக்கு கோபத்தை உண்டாக்கி இணை துணைகளை ஏற்படுத்தி பல்வேறு விதமான கடவுள்களை உருவாக்கி வணங்கி வழிபட்டார்களே, அவர்கள் நாளை மறுமை நாளிலே நடுங்கி கொண்டிருப்பார்கள். லவ் குன்னா முஸ்லிமீன், முஸ்லிமா மாறி இருக்கலாமே, ஓர் இறைவனுக்குரிய உரிமையை கொடுத்திருக்கலாமே என்று சொல்லும் போது, நீ போ நரகத்திற்கு சென்று விடு என்று அங்கே நரகத்திற்கு தர என்று இழுத்துச் செல்லப்படுமே. நான் யார், இதையெல்லாம் உனக்கு தருகிறேன், வானத்திலிருந்து மழையை பொழிய வைத்து வேண்டிய கனிவர்க்கங்களை உனக்கு தருகிறேன். வேண்டிய கனிவர்க்கங்கள் மட்டுமல்ல, அந்த கடலில் ஒளித்தோடக்கூடிய கப்பலின் மூலமாக என்னுடைய அத்தாட்சியை உனக்கு தந்திருக்கிறேன். அது மட்டுமா, சூரியன் சந்திரன் இவற்றையெல்லாம் வசப்படுத்தி தந்திருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லி இறைவன் சொல்கிறான். நீ எதையெல்லாம் கேட்கிறாயோ அதையெல்லாம் நான் தான் கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். நீ கேட்கக்கூடிய எல்லாவற்றையும் இறைவனாகிய நான் தான் உனக்கு தந்து கொண்டிருக்கிறேன் என்று இறைவன் திருமறை குர்ஆனிலே தெளிவான அடிப்படையிலே சொல்லி காண்பிக்கிறான். யார் தர முடியும் சகோதரர்களே? எனக்கு குழந்தை செல்வம் வேண்டும் என்று கேட்டால் இறைவன் தருகிறான். கால அவகாசம் முன்பின் ஆகலாம், ஆனால் இறைவன் தருகிறான். இறைவா, எனக்கு நோய் நொடியின் மூலமாக பாதிப்பு அடைகிறேன், தனிமையிலே நின்று புலம்புகிறான், இறைவனிடத்திலே கதறுகிறான், அழுகிறான், மன்றாடுகிறான். இறைவன் அந்த நோயை அவனுக்கு அப்புறப்படுத்துகிறான், இறைவன் அவனை காப்பாற்றுகிறான். எத்தனையோ விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை இறைவன் தந்து, நான் தான் உன் இறைவன், எந்த தேவையும் அற்றவன் நான், என்னிடத்திலே நீ வா, அடியானே நீ வா, என்னிடத்திலே நெருங்கி வா, எனக்கு கூட்டாக்கி விடாதே யாரையும், எனக்கு யாரையும் கூட்டாக்கி விடாதே. நான் யாராலும் பெறப்பட்டவன் அல்ல, யாரையும் பெற்றவனும் அல்ல, எனக்கு இணை துணை கிடையாது. இப்படித்தான் நீ என்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்று இறைவன் சொல்கிறான்.